चलो I love you. ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம TFF அடிக்டட் டு யூவோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. நீங்களும் டேவும் உங்களோட டின்னரை உங்களோட ஃபேமிலியோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் டேவும் அவரோட ஃபைல் ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்பவே சீக்கிரமாக முடிச்சிருப்பார். ஏன்னா அப்போ தான் நீங்கள் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு. இப்போ நீங்களும் டேவும் உங்களோட ரூமில் தான் இருக்கீங்க. அவர் உங்களோட சாரியோட ஃப்ரண்ட் ஃப்ளீட்டை எடுத்தோடனே ஒரு வயர்ட் ஐஸில் பார்க்குறாரு. உங்களுக்கு ரொம்பவே ஷை ஆகிடுது. டேவும் ஸ்பீடாக வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அவரை ஹக் பேக் பண்ணிக்கிறீங்க. 2 பேரும் இந்த வேர்ல்டில் இல்லை, ஒருத்தரோட ஒருத்தர் எம்ப்ரஸை ஃபீல் பண்ணிவிட்டு உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது வெளியிலேருந்து பயங்கரமாக யாரோ கத்துற சவுண்ட் கேட்குது. நீங்கள் 2 பேரும் பயந்துட்டீங்க. ஹக் பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் 2 பேரோட ஃபேஸை பார்த்துக்குறீங்க. திரும்பவும் வெளியேருந்து ஒரு பயங்கரமாக கத்துற சவுண்ட் கேட்குது. உடனே ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. நீங்களும் உங்களோட சாரியை சிங்கிள் ஃப்ளீட்டாக எடுத்து மேலே போட்டுட்டு நீங்களும் வெளியே போகிறீங்க. வேகமாக சவுண்டு வந்த சைடு போகிறாரு. அது கிச்சனில் இருந்த சவுண்ட் வந்திருக்கும். வேகமாக போய் பார்க்குறாரு. தான் அவரோட கையில் ஃபுல்லு ப்ளட்டு. அவர் தான் ஏதோ கட் பண்ண போய் அவரோட கையை கட் பண்ணினே இருப்பார். அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு வேகமாக வீக்கிட்ட போய், ஆனால் என்னாச்சு உங்களுக்கு? இது என்னது கையில் ஃபுல் ப்ளட்டாக இருக்குது? நீங்களும் அதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறீங்க. அப்புறம் ரொம்பவே சீக்கிரமாக அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணுறீங்க. அங்கே அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவரோட கையில் அடிபட்டிருந்தாலும் ரொம்பவே ஹாப்பியாக உள்ளுக்குள்ளே சிரிச்சிட்ருக்காரு. வெளியே தான் அவரோட கோல்ட் ஃபேஸ் வச்சுருக்காரு. அவருக்கு இன்றைக்கி உங்களை 2 பேரையும் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருப்பார். அவரோட கையை அவரே கட் பண்ணி இருந்திருப்பார். நீங்கள் அப்புறம் உங்களோட பாட்டி, உங்கள் சிஸ்டர் எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. டாக்டர் வந்து அவரோட கைக்கெல்லாம் ட்ரீட் பண்ணிவிட்டு அவர் கொஞ்ச நாளைக்கு அந்த கையை யூஸ் பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் அவரோட ஊன் சீக்கிரமாக ஹீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் போயிட்டார். டேவோட பாட்டி திட்டிகிட்டு இருக்காங்க. உன்னை யார் இந்த டைமில் கிச்சனில் போய் இந்த ஒர்க்கில் பார்க்க சொன்னது அப்படின்னு சொல்லி. சைலண்ட்டாக இருக்கார். டேவும் விடுங்க பாட்டி, அவன் தான் அவனோட ஒர்க்கை யாருக்கும் சொல்ல மாட்டான்னு தெரியும்ல, அவனோட ஒர்க்கை எப்பவும் அவனே தான் பார்த்துக்கணும், அவ்வளோ அடமெண்ட்டு அப்படின்னு சொல்கிறான். டேக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி கையில் அடிபட்டது. அவர் என்ன தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்கிப்பார். ஆனால் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா டேவால் சுத்தமாக தாங்கவே முடியாது. ஏன்னா அவர் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு. அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால ரொம்பவே சோகமாக அமைதியாக உட்காந்துருக்காரு. நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்க. நீங்களும் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. இப்போது ஏர்லி மார்னிங் இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் நீங்கள் உங்களோட வீட்டில் லிவிங் ஏரியாவில் உட்காந்துருக்கீங்க. அவரோட ரூமில் படுத்துட்ருக்காரு. ஆனால் அவரோட ஐஸ் வைட் ஓப்பனில் தான் இருக்குது. அவருக்கு ரொம்பவே ஹாப்பி, இன்றைக்கி உங்களையும் டேவையும் ஸ்டாப் பண்ணிட்டோன்னு. அதனால் ரொம்ப குஷியாக படுத்துட்ருக்காரு அவரோட ரூமில். நீங்கள் பின்னாடியே எந்திரிச்சு உங்களோட ரூமுக்கு போகிறீங்க. சீக்கிரமாக போய் அவரோட கபோர்டை ஓப்பன் பண்ணி லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணுறாரு. போய் தான் ஆகணுமா? ஆமாம் வையன், இது இம்பார்ட்டண்ட்ல. அப்புறம் ஒர்க்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. இல்லை, நீங்கள் தான் போகணுமா என்ன? வயன், என்ன பேபி மாதிரி கேட்டுட்ருக்க? அண்ணன் தான் போகணுமா இருந்துச்சு. ஆனால் என்ன, அவனுக்கு தான் கையில் அடிபட்டிருக்குல்ல, ஸோ நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து உங்களோட ஷோல்டரை கப் பண்ணி, இங்கே பாரு, இது வந்து ஜப்பானில் நடக்கிற நம்மளோட ஆட் கம்பெனிஸோட கான்ஃபரன்ஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம அந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணோம்னா
நம்மளோட கம்பெனிஸ்க்கு நிறைய ஆட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி அண்ணன் அவார்ட் வின் பண்ணியிருக்கான். ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணால் நம்மளோட கம்பெனி இன்னும் பீக்குக்கு போகும். நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் உங்களோட ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க அண்ட் அவருக்கு விஷ் பண்ணுறீங்க. அவர் உங்களுக்கு தேங்க் பண்ணிவிட்டு இப்போ மார்னிங் 9:30 அவரோட லக்கேஜஸோட லிவிங் ஏரியாவில் லீவ் ஆகிறதுக்காக ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டலாம் சொல்லிகிட்ருக்காரு. நீங்களும் உங்களோட பவுட்டி ஃபேஸோட அவரை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவர் உங்கள் கிட்ட வந்து, வயன் நீ இப்படி க்யூட்டாக பண்ணால் நான் எப்படி ஊருக்கு போவேன் சொல்லு, ஜஸ்ட் 15 days தான் வயன், 15 days. வயன் பேபி மாதிரி பண்ணாத, பி சேஃப் சரியா? நான் 15 daysல வந்துடுவேன். அப்புறமா ஓகே, நீங்கள் ப்ளஷ் ஆகுறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு இந்த 15 days டே இல்லாமல் எப்படி இருக்க போகிறீங்கன்னு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் உங்களோட கிளிட்டரி ஐஸோட அவருக்கு பாய் சொல்லி சென்ட் ஆஃப் பண்ணுறீங்க. அவருக்கும் உங்களை பிரிஞ்சு போகிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. மேரேஜ்க்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு பெருசாகவே தெரியல. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் ரொம்பவே டேவை மிஸ் பண்ணுறீங்க. டே ஆல்சோ உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஒரே வீட்டில் இருக்கும்போதே ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ வேறு அவர் வெளியே ஊருக்கே போகிறாரு. அதை நினச்சி உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஒரு ஃபேக்காக ஸ்மைல் பண்ணி அவரை சென்ட் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஒரு பெரிய சாய் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போது டேயோட சிஸ்டர், வயன் ரொம்ப ஃபீல் பண்ணாத, சீக்கிரம் வந்துடுவான், ஒரு 15 days அவனோட தொல்லை இல்லாமல் நம்ம இந்த வீட்டில் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அவளை பார்த்து சிரிக்கிறீங்க அண்ட் அவளோட ஷோல்டர்லேயே ஒரு குட்டி ஸ்லாப் வைக்கிறீங்க. அவளும் வயன், இருந்தாலும் உங்களோட லவ் மூடு ரொம்ப ஓவர் ஆகிட்டே போகுது. எப்படி இந்த கரடிக்கு இவ்வளோ சூப்பரான ஒரு கேர்ள் செட் ஆனான்னு எனக்கு இன்னுமே புரியல அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் ஷை ஆகிட்டு, யங் மீ சும்மா இரு, இல்லை எனக்கு அந்த டவுட் வெரி ஃபஸ்ட் டேலேருந்தே இருக்குது, எப்படி அந்த கரடிக்கு நீ செட் ஆன, உனக்கு எப்படி அவனை ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட லவ் ஸ்டோரியில் கேட்குறா. நீங்களும் அவகிட்ட உங்களோட லவ் ஸ்டோரியெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. பாட்டி ஆல்சோ கேட்டு விழுந்து சிரிச்சிட்ருக்காங்க. ஆனால் ஒரு ஆள் மட்டும் உங்களை எப்போ பாரு சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பார். அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட வீ தான். அவர் அங்கே கவுச்சில் உட்காந்து உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னா அவர் கவனிக்கவே கிடையாது. அவர் ஜஸ்ட் உங்களை பயங்கரமாக அட்மையர் பண்ணிகிட்ருக்காரு. என்னதான் இருந்தாலும் நீங்கள் இந்த வீட்டில் அவர் இருக்க சேம் ரூஃபில் இருக்கிறது அவருக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. உங்களை இந்த மாதிரி டெய்லி பார்க்குறதே அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வி ரொம்ப குஷியாக உட்காந்து சின்சியராக சைட் எடுத்துகிட்ருக்காரு. நீங்கள் ரொம்ப நேரமாக எங்கேயுமே கூட பேசி சிரிச்சிட்ருக்கீங்க அண்ட் உங்களுக்கு ரொம்ப நேரமாக உங்கள் மேலே ஒரு கேஸை ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் சடனாக திரும்பி வியை பார்க்குறீங்க. வி உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அவருக்கு ஒரு ஸ்மைல் கொடுக்குறீங்க, அவர் உங்களுக்கு ஒரு ஸ்மைல் கொடுக்குறாரு. நீங்கள் திரும்பி உங்களோட டாக்கை கண்டினியூ பண்ணுறீங்க. இப்படியே லன்ச் டைம் ஆகுது. எங்கி வீட்டில் இல்லை, அவள் உங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு வெளியில் போயிட்டா. அண்ட் பாட்டியும் அவங்களோட லஞ்சை சீக்கிரமாக முடிச்சுட்டு அவங்களோட ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ நீங்களும் வி மட்டும்தான் இருக்கீங்க. நீங்கள் லஞ்ச் இன்னும் சாப்பிடவே இல்லை. ஸோ நீங்கள் வியை கூப்பிட்றீங்க. அவரும் வந்து டைனிங் டேபிளில் உட்கார்றாரு. மார்னிங் அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் எங்கமி தான் ஃபீட் பண்ணியிருப்பா. ஸோ இப்போது எங்கமி வீட்டில் இல்லாதனால நீங்கள் தான் அவருக்கு ஸ்பூனில் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அவரை பார்த்து ஸ்மைல் கொடுத்துட்டு அவருக்கு ஃபீட் பண்ணுறீங்க. அவர் பேன்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் மொத்தமாக அவருக்கு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. அவர் அப்பையும் அங்கேயே தான் உட்காந்துட்ருக்காரு. உங்களுக்கு லிட்டில் பிட் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் உங்களோட லஞ்சை ஃபினிஷ் பண்ணிடுறீங்க.
அண்ட் உங்ககிட்ட சைன் லாங்குவேஜில் சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகணும் அப்படின்னு. நீங்கள் அவர்கிட்ட ஒரு ஸ்மைல் கொடுத்து ஓகே ஃப்ரெஷ்அப் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் உங்களை அவரோட கையை பாயிண்ட் பண்ணி நான் எப்படி ஃப்ரெஷ்அப் ஆக முடியும், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறாரு. நீங்கள் வைட் ஐஸில் பார்க்குறீங்க, இது நான் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு. அவர் உங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு நீ எனக்கு என்னோடய ஷர்ட் பட்டன்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி என்னோடய ஷர்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணு, அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அக்வர்டாக இருக்குது. ஓகேன்னு சொல்லிவிட்டு அவர் கூட அவரோட ரூமுக்கு போனீங்க. ரூமுக்கு போயிட்டு அவர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. அவரும் ஸ்ட்ரெயிட்டாக உங்களையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் மெதுவாக அவரோட காலர் பட்டனை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்புறம் ஒவ்வொரு பட்டனாக நீங்கள் மெதுவாக ஓப்பன் பண்ண நீங்கள் அவருக்கு க்ளோஸாக நிற்கிறனால உங்களோட சென்ட் அவர் ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு அந்த உங்களோட பர்ஃப்யூமே பயங்கரமாக ப்ளஷராக இருக்குது. அவர் கண்ணை மூடி இன்ஹேல் பண்ணுறாரு. நீங்கள் ஒவ்வொரு பட்டனாக ஓப்பன் பண்ணி ஷர்ட்டையும் ஃபுல் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ஷர்ட்டை ஓப்பன் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப அக்வர்டாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஷையாகவும் இருக்குது. ஆனால் அவர் ஒரு ஐஸ் மவுண்டன் மாதிரி உங்கள் முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டே இருக்கார். அவர் ட்ரை பண்ணால் அவரோட ஷர்ட்டை ரொம்பவே சூப்பராக கழட்டலாம். ஆனாலும் அவர் நீங்கள் தான் ரிமூவ் பண்ணணும் அந்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஹெசிடேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக டிப்டோவில் நின்று அவரோட 2 ஷோல்டரில் இருந்தும் அவரோட ஷர்ட்டை லைட்டாக கீழே இறக்குறீங்க. அப்படியே கொஞ்சமாக அவரோட ஷர்ட்டை ஃபுல் ஓப்பன் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறீங்க. அண்ட் நீங்கள் உங்களோட ஹெட் டவுன் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. அவர் உங்களை பார்த்து ஸ்மிர்க் பண்ணுறாரு. அவர் உங்ககிட்ட ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக்கில் போயிடுறீங்க. போனோடனே லைட்டாக ஸ்லிப் ஆகுறீங்க. அவர் உங்களை ஹிப்போடு சேர்த்து அவர்கிட்ட பிடிச்சிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நீங்கள் லைட்டாக அவரோட செஸ்ட்டில் கை வச்சு இட்ஸ் ஓகே நான் ஸ்டெப் நின்றுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட ரூமுக்கு போயிடுறீங்க. அப்புறம் நீங்கள் திரும்பவும் உங்களோட ரூம்லேருந்து ரூமுக்கு வரீங்க. சாரி, நான் உங்களுக்கு டவலும் சேஞ்ச் பண்ணிக்க க்ளாத்தை எடுத்து கொடுக்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட கபோர்ட்லேருந்து அவருக்கு டவலும் சேஞ்ச் பண்ணிக்க வேறு க்ளாத்தை எடுத்து கொடுக்குறீங்க. அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவரோட பஜாமாவை போட்டுட்டு ஹாலுக்கு வராரு. நீங்கள் பார்க்குறீங்க அவரோட ஷர்ட் பட்டன் ஓப்பன்லேயே இருக்குது. நீங்கள் ஒரு சை பண்ணிவிட்டு எந்திரிச்சு போய் நீங்களாகவே அவருக்கு பட்டன் அப் பண்ணி விடுறீங்க. அவருக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அவர் சொல்லாமே நீங்கள் பட்டன் போட்டு விடுறது. அவர் சைலண்ட்டாக உங்களோட ஐஸ், உங்களோட நோஸ், உங்களோட லிப்ஸ்ன்னு சொல்லி அட்மைர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. நீங்களும் பட்டன் அப் பண்ணிவிட்டு உங்களோட ஐஸை தூக்கி அவரை பார்க்குறீங்க. அவரும் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணி பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிச்சன் போயிட்டீங்க. அப்புறம் இப்படியே தான் உங்களுக்கு ஈவினிங் ஆகுது. நீங்கள் கார்டன் ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் சும்மா நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு ஹவுஸ் எடுத்து அங்கே இருக்க பிளான்ட்ஸ்க்கெலாம் வாட்டரிங் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் ரொம்ப நேரமாக நீங்கள் அங்கேயே நின்று வாட்டரிங் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு உங்கள் மேலே ஏதோ ஒரு கேஸை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க, ஆனால் அங்கே யாருமே இல்லை. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக திரும்பி வியோட ரூமை பார்க்குறீங்க. ஆனால் ஒரு ஷேடோ சடனாக விண்டோலேருந்து போச்சு. ஆனால் நீங்கள் உங்களோட ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு ஸ்டூபிட் வயன், உன்னோட தாட்ஸே சரியில்லை, அவர் ஏன் உன்னை பார்க்க போகிறாரு லூஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப வாட்டரிங் பண்ணுறீங்க. ஆனால் அந்த விண்டோக்கிட்டேருந்து தான் உங்களை பார்த்துட்டே இருந்திருப்பார். நீங்கள் அந்த கார்டன் ஏரியாவில் அங்கே இருக்க பிளான்ட்ஸ்க்கு வாட்டரிங் பண்ணுறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. உங்களோட ஹேர் எல்லாம் காற்றுல பறந்துகிட்டே இருக்கும்.
உங்களோட குட்டி கையை வச்சு நீங்கள் அழகாக வாட்டரிங் பண்ணுறது ரொம்ப நேரமாக அட்மையர் பண்ணி பார்த்துருப்பாரு. அதனால தான் உங்களுக்கு ஏதோ கெஸ் ஃபீல் ஆகிருக்கும். இப்போ நைட் நீங்கள் எங்கமி பாட்டி எல்லோரும் டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அண்ட் வீக்கும் எங்கமி தான் ஃபீட் பண்ணியிருப்பா. அவருக்கு ரொம்பவே கோபம் வந்திருக்கும். ஏன்னா எங்கமி ஃபீட் பண்ணுறா, நீங்கள் பண்ணலன்னு. அவர் சைலண்ட்டாக சாப்பிடுவார், ஆனால் உங்களே தான் பார்த்துட்ருப்பார். இப்படியே நீங்கள் உங்களோட டின்னரையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களோட ரூமுக்கு போயிட்டீங்க. இப்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு படுக்கலான்னு சொல்லி பெட்டில் வந்து விழுகுறீங்க. ஆனால் உங்களுக்கு டேயோட ஞாபகமாகவே இருக்குது. அவரை நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அவர்கிட்ட உங்களால் எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் கப்போர்டு ஓப்பன் பண்ணி அவரோட ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்த்து அது கூட பேசிவிட்டு குட் நைட் டே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவை உங்களோட பில்லோக்கு கீழே வச்சுட்டு அமைதியாக படுத்துட்டீங்க. நீங்கள் கொஞ்ச நேரத்தில் ரொம்பவே நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போது உங்களோட டோர் லைட்டாக ஓப்பன் ஆகுது. தான் டோருக்கு வெளியே நின்று எட்டி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அவர் கொஞ்சம் டோரை ஓப்பன் பண்ணி அவர் உள்ளுக்குள்ளே வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அவர் மெதுவாக சவுண்டே இல்லாமல் உங்கள் கிட்ட வராரு. உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஃபேஸ்க்கு முன்னாடி கையை ஷேக் பண்ணி காட்டுறாரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அவரும் மெதுவாக உங்களோட பக்கத்தில் படுக்கிறாரு. அவருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது உங்கள் கூட ஒரே பெட்டில் படுத்துட்ருக்கிறது. அவர் சைலண்ட்டாக உங்களோட ஸ்லீப்பிங் ஃபிகரே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு உங்களை டச் பண்ணணுன்னு ரொம்பவே அர்ஜாக இருக்குது. இருந்தாலும் அவரால் முடியாது இல்லையா? அவரோட ஹேண்டையும் மைண்டையும் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக படுத்துட்ருக்காரு. அப்போது அவர் மனசுக்குள்ளே எனது காதலை உன்னிடம் வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கும் ஒவ்வொரு நொடியும் நரக வேதனை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு அவரோட லவ்வை உங்ககிட்ட ரொம்பவே மோசமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. அவருக்கும் தான் உங்களை ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும் அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவருக்கு ரொம்ப அர்ஜ் பண்ணுது அவரோட ஹார்மோன்ஸ், அவரோட ஃபிசிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம். அவர் ஒவ்வொரு டைம் உங்களை பார்க்கும்போதும் அவருக்கு உங்களை டைட்டாக ஹக் பண்ணி உங்களுக்கு ஒரு கிஸ் பண்ணணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஆனால் அவரால் அது முடியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாக உங்கள் பக்கத்தில் படுத்துட்ருக்காரு. அவருக்கு அவரோட நோஸ்க்கு உங்களோட சென்ட் வந்துகிட்டே இருக்குது. அவரால் ஃபீல் பண்ண முடிஞ்ச ஒன்று அந்த சென்ட் உங்ககிட்டேருந்து. ஸோ அது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களோட சென்ட் அவரை ரொம்பவே நிம்மதி அடைய வைக்குது. அவர் மெதுவாக உங்கள் கிட்ட நகர்ந்து வந்து உங்களோட ஹிப்பில் அவரோட கையை போட்டு உங்களோட முதுகில் அவரோட ஃபேஸை வச்சுக்கிறாரு. அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவர் கொஞ்ச நேரம் அவரோட ஃபேஸை உங்களோட முதுகில் வச்சு ரப் பண்ணுறாரு. அவர் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் படுத்துட்ருக்காரு. அப்புறம் நீங்கள் தூக்கத்தில் எதையோ ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்பவே தூக்கம், அதனால் உங்களால் ஐஸ் ஓப்பன் பண்ணவே முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களோட பேக்கில் ஏதோ ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் பெட்டில் படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து சுற்றி பார்க்குறீங்க. ஆனால் அங்கே யாருமே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகலை. ஆனாலும் உங்களுக்கு இங்கே யாரோ இருக்காங்க, இங்கே யாரோ இருந்தாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் மட்டும் உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக படுக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு தூக்கமே வரல. அப்படியே யோசிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் நல்லா தூங்கவும் செஞ்சிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு ரொம்பவே லேஸான ஒரு எல்லோ கலர் சாரீ வேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உங்களோட
ஹேரில் ஒரு சின்ன கிளிப் பட்டு நீங்கள் இப்போ காஃபி மேக் பண்ணிகிட்ருக்கீங்க. காஃபியை லிவிங் ஏரியாவில் இருக்க எம்மிக்கும் பாட்டிக்கும் கொடுக்குறீங்க. குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங் வயன். காஃபி. ஓ தேங்க்ஸ்மா. எங்கமே இந்த உனக்கு காஃபி. ஓ தேங்க்ஸ் வயன் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறீங்க. காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. இப்போது அவரோட ரூம்லேருந்து வெளியே வராரு. நீங்கள் பார்க்குறீங்க அவர் ரூம்லேருந்து ஸ்டேர்ஸில் கீழே இறங்கி உங்கள் கிட்ட வர வரைக்குமே அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் உங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க, யாருமே இல்லை. திரும்பவும் வியை பார்க்குறீங்க, அவர் அப்பவும் உங்களே தான் பார்த்துட்டு வராரு. உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. திரும்பவும் இன்னொரு டைம் உங்கள் பின்னாடி திரும்பி செக் பண்ணுறீங்க. அவர் நம்மளையே பார்க்குறாரு. இருக்காது. திரும்ப பார்க்குறீங்க, அவரோட டார்க் ஐஸில் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவரோட கேஸ் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் உங்களோட ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு காஃபி குடிக்கிறீங்க. அவர் உட்காந்துட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருக்குது. காஃபி குடிக்கிறீங்களா? அவரும் நோட் பண்ணுறாரு. அப்புறம் நீங்களும் வீக்கு ஒரு கப்பில் காஃபி பவர் பண்ணி அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் உங்களோட ரிஸ்டில் இருந்து உங்கள் கையை டச் பண்ணிகிட்டே அந்த காஃபி கப்பை வாங்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பாடியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. காஃபி கப் வாங்கும்போது எப்படி இருந்தாலும் ஃபிங்கர்ஸ் மட்டும்தானே டச் ஆகும், எப்படி ரிஸ்ட்லேருந்து டச் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி ஹெசிடேஷனாக பார்க்குறீங்க. உங்களையே பார்த்துட்டு காஃபி குடிக்கிறாரு. நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சு கிச்சனுக்கு போயிட்டீங்க. கிச்சன் போயிட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிட்ருக்கீங்க. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. நீங்கள் எம்மி பாட்டி எல்லோரும் சாப்பிட்றீங்க. ஆனால் மட்டும் அவருக்கு வேணான்னு சொல்லிடுறாரு. நீங்களும் சரின்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைன்னு சொல்கிறாரு. நீங்களும் எடுத்து வைக்கிறீங்க. ஆனால் எங்கேயுமே இல்லை. பிளானோட அவள் போகிற வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வெயிட் பண்ணிவிட்டு எங்கேயுமே போனதுக்கப்புறம் அவர் பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு கேட்டிருப்பாரு. நீங்களும் அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சர்வ் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக நிற்கிறீங்க. அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை திரும்பி சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறீங்க. அவரோட ஐஸாலேயே உங்களுக்கு பாயிண்ட் பண்ணி காட்டுறாரு. ஓ சாரிங்க, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்பூன் எடுத்து அவருக்கு ஊட்டி விடுறீங்க. அவரும் அமைதியாக சாப்பிட்றாரு. ஆஸ் யூஷுவல் உங்களை பார்த்துட்டே தான் சாப்பிட்றாரு. உங்களுக்கு வர வர அவரோட கேஸ் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் அவருக்கு ஊட்டிகிட்டே அப்போ தான் நீங்கள் அவரை கரெக்டாக நோட் பண்ணுறீங்க. அவர் வேறு ஷர்ட் போட்டிருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் போட்ட ஷர்ட் இல்லை அது. அண்ட் எங்கேயும் அவரோட ரூமுக்கு போகவே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். பார்த்தா அவர் நீட்டாக அவரோட பட்டன்லாம் போட்டு ஷர்ட் போட்டிருக்காரு. உங்களுக்கு அவர் மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, எப்படி அவரோட பட்டன்ஸ் எல்லாம் அவரே போட்டுட்ருக்காரு அப்படின்னு. நீங்கள் இப்படியே கன்ஃபியூஸ்டாக அவருக்கு ஃபீடு பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா வெசலெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இப்போ சும்மா லிவிங் ஏரியாவில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் உங்கள் பக்கத்தில் பாட்டியும் இருக்காங்க. நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது லிவிங் ஏரியாவுக்கு வராரு. நீங்கள் உங்களோட சைடு ஐஸை வச்சு வியை பார்க்குறீங்க. அவர் ஸ்ட்ரெயிட்டாக உங்ககிட்டயே தான் வந்துட்டுருக்காரு. நீங்கள் லைட்டாக அவரை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவர் உங்களையே பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. இங்கே தான் இத்தனை கவுச் இருக்குல்ல, இவர் ஏன் நம்ம பக்கத்துலேயே தான் வந்து உட்காரணுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இருந்தாலும் சைலண்ட்டாக விட்டுட்டீங்க. அமைதியாக டிவி பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனால் உங்களை சைடாக பார்த்துட்டே இருக்காரு. உங்களோட உங்கள் இயர்ஸ் பின்னாடி இருக்க
ஹேர் அப்புறம் உங்களோட இயர்ஸில் ஆடிக்கிட்டு இருக்க உங்களோட ஸ்டட்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அண்ட் நீங்கள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுனால எந்திரிச்சு உங்களோட ரூமுக்கு போயிட்டீங்க. உங்கள் ரூமுக்கு போய் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்க. இப்போ நைட் நீங்கள் உங்களோட டின்னரெல்லாம் முடிச்சுட்டு அண்ட் வீக்கும் நீங்களே ஃபீட் பண்ணுறீங்க ஆஸ் யூஷுவல் ஒரு பிளான் படி. உங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு சாஃப்டான நைட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சைலண்ட்டாக படுத்து தூங்கிட்டீங்க. நேற்று மாதிரி இன்றைக்கும் உங்களோட ரூம் டோரை ரொம்பவே சைலண்ட்டாக ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்து உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறாரு. பக்கத்தில் வந்து படுத்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி படுத்துட்ருக்கீங்க. அண்ட் உங்கள் கிட்ட நெருங்கி வந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. ஹக் பண்ணிவிட்டு அவரோட ஃபேஸை எடுத்துகிட்டு வந்து உங்களோட நெக்கில் வச்சுக்கிறாரு. கொஞ்ச நேரம் உங்களோட சென்ட்டை இன்ஹேல் பண்ணுறாரு. அப்புறம் உங்களோட ஹேண்ட் எடுத்து அவரோட ஹேண்ட் கூட வச்சுட்டு அவரோட செஸ்ட் கிட்ட வச்சுக்கிறாரு. உங்களையே பார்த்துட்ருக்காரு. அப்புறம் நீங்கள் லைட்டாக சிங்கணுன்னே உங்களோட கையை எடுத்துட்டு உங்களோட ஃபோர்ஹெட்லேயும் உங்களோட லிப்லேயும் ஒரு பெக் பண்ணுறாரு. அவர் எந்திரிச்சு அவரோட ரூமுக்கு போயிட்டார். அண்ட் அவர் போன அடுத்த செகண்டே நீங்கள் உங்களோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு உங்களோட பாடி ஃபுல்லு ஷிவர் ஆகுது. உங்களோட கையெல்லாம் ஃபுல்லு சில்லுன்னு ஆகிடுச்சு. உங்களுக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. நீங்கள் பயங்கரமாக பயந்துட்டீங்க அவரோட ஆக்டிவிட்டீஸில். உங்களுக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது அண்ட் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாகவும்